வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை புதுச்சேரிக்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். வரும் 16ஆம் தேதி தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் ஜிப்மர் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். மேலும் வரும் ஜூன் 17ஆம் தேதி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுடன் உரையாடுகிறார். இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்கு ஆசியாவில் உருவாகி வரும் நிலவரங்களை எடுத்துக் கூறினார். நிலவரங்கள் குறித்த இந்தியாவின் கலவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைந்து மீட்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான முன்னோட்டமாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் நேற்று புதுடெல்லியில் யோகா கனெக்ட் உலக உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. உலகெங்கிலும் இருந்து புகழ்பெற்ற யோகா அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட யோகா நிபுணர்கள் நேரடியாகவும் இணைய வழியிலும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து இன்று முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நேற்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து மீண்டும் கடலுக்குள் செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கியூட் பிஜி நுழைவுத் தேர்வு அடிப்படையிலான முதுகலை பட்டம் மற்றும் பட்டய வகுப்புகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.